மின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரலை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் நாவினை உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவை என் பாவம் போக்க வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங், அப்படிதானே குட்டீஸ்? என்ன அப்படின்னா, தொடும் என் நாவினையே என் கண்களையே, அந்த மாதிரி ஏசப்பா என்னை தொடுங்க, நீங்கள் என்னை தொடும்போது என்னோட எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறும் அப்படின்னு நம்மளே ரொம்ப ஆர்வமாக கேட்குற ஒரு சூப்பரான ஒரு பாடலோட நம்ம இந்த நாளை தொடங்கியிருக்கிறோம். அப்படிதானே குட்டீஸ்? உண்மையிலேயே நமக்கு இந்த நாள் எப்படி தொடங்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோங்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணுவோமே. இன்னைக்கு எந்திரிச்சிருக்கிறோம், இந்த நாளில் நம்ம எந்திரிக்கும் போதே ஏசப்பா இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு நம்மளுடைய தேவைகளை குறித்து தொடங்குச்சா, இல்லை என்னுடைய ஆன்மா இன்னைக்கு நான் செய்ய போகிற செயல்பாடுகள், இல்லை நான் பேச போகிற வார்த்தைகள், இதெல்லாம் நான் ஏசப்பாக்கு உகந்த மாதிரி நான் நடந்துக்கிடணும் அப்படின்னு தொடங்குச்சா? நிச்சயமா நம்ம அப்படி யாரும் அந்த மாதிரி ஒரு யோசனையில ஒரு நாளை தொடங்குறதே கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு எங்க போக போறோம், இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம், இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எல்லா விதமான யோசனைகளும் எப்படி இருக்கும், நம்மளுடைய அன்றாட தேவைகளை குறித்து அப்படிதானே குட்டீஸ் இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் முக்கியத்துவம் அப்படிங்கிறது, இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதுங்கிறது ரொம்ப 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 நம்ம லைஃப்பை பெட்டர் ஆக்குறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறோன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் அதை பொறுத்து தான் க்ரோத் ஆகும். ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்பையும் தேடுகிற விஷயம், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு முதன்மையானதாக இருக்குது. இந்த நாள் தொடங்குது, அதுக்கு நம்ம எதையும் யோசிக்க வேணாமா? யோசிக்கலாம். ஆனால் இந்த நாளை நான் முழுவதும் அவரோட கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் கையிலிருந்து நான் வாங்கிக்கிடணும். அப்படி நான் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த நாள் முழுவதும் நிறைவானதாக தான் இருக்கும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு எப்படியானதாக தான் இருக்கும், நிறைவானதாக தான் இருக்கும் குட்டீஸ். ஸோ அதை தான் இந்த நாளில் பார்த்துருக்கோம். என்னோட ஆன்மாவை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆன்மாவில் உங்களை கஷ்டப்படுத்துகிற ஏதாவது எண்ணங்கள், ஏதாவது சூழ்நிலைகள், பாவங்கள் இருந்தால் அதை தயவு செஞ்சு எடுத்து போட்டுருங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு சரண்டர் பண்ணிட்டோம்னாலே அந்த நாளை அழகாக நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஏசப்பா அமைச்சு கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்மளோட வீட்டில் பெரியவங்களும் சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப அதிகாலையிலே நம்ம கடவுளை தேடணும், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரேயர் பண்ணிட்டு தான் அந்த பெட்டை விட்டு இறங்கணும், நம்ம தூங்கும்போது நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்க போகணும். இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு அவங்க சொல்லலை. நம்மளுடைய லைஃபோட தொடக்கமும் முடிவும் அவர் தான் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அந்த காலையில் ப்ரேயரும் தூங்கும்போது உள்ள ப்ரேயரும். ஸோ நம்ம லைஃப்பில் நீங்களாம் இப்போ குட்டி பிள்ளைங்க, நீங்கள் வளர 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 ஒரு மரம், செடி, கொடி எதுவாக இருக்கட்டும், அது குட்டியாக ஒரு விதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி க்ரோத் ஆகுது, அது மாதிரி தான் நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது உங்களோட விசுவாசமும் வளர்ந்துக்கிட்டே போகணுமே ஒழிய அது என்ன ஆகிடக்கூடாது, அது குறைஞ்சு போயிடக்கூடாது. வளர்ச்சி எப்பயும் உங்களோட விசுவாசம் அவரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த நாளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் எதை தேடுறீங்க, எதை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னு, அதை தான் மத்தேயு 6:25 நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயிர் வாழ தேவையான உணவிற்காக கவலை கொள்ளாதீர்கள், உங்கள் உடலுக்கு தேவையான உடைக்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விடவும் முக்கியமானது ஜீவன், உடையை விடவும் முக்கியமானது சரீரம். ஸோ
இந்த வசனம் நமக்கானது. நமக்கு எது முக்கியம், நம்ம எதை சாப்பிட்லாம், என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாமா இப்படிலாம் தேடுறத விட, நம்ம உண்மை என்ன, நமக்கு இந்த லைஃப்க்கு என்ன தேவையோ அந்த ரியாலிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கிடணும், புரிஞ்சு நம்மளோட உயிருக்கு தேவையான, நம்ம ஆன்மாவுக்கு தேவையான அவரை டெய்லி டெய்லி எடுத்து நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம லைஃப் எப்பயும் நிறைவானதாக இருக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. இசப்பா, அந்த காலை பொழுதுல எங்களை முழுவதுமா உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா, இந்த நாள் முழுவதுமா உமக்கு சித்தமானதை மட்டும் யோசிக்க, உமக்கு சித்தமானதை மட்டும் பேச, உமக்கு சித்தமானதை மட்டும் பார்க்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க. உங்களுடைய விருப்பப்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களை உமது கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆமென்.